வணக்கம். இது டிவிஎன் லங்கா செய்திகள். தென்னிலங்கையில் வைத்தியசாலைக்குள் நடந்த பயங்கரம். மகிந்தவின் நெருங்கிய சகாவான ஜோன்ஸ்டனை கைது செய்ய நடவடிக்கை. கொழும்பில் 16 வயது யுவதி மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய மர்ம நபர்கள். உலக சுகாதார அமைப்பு இலங்கை தொடர்பில் வெளியிட்ட அறிக்கை. புடினுக்கு வைக்கப்பட்ட குறி, ஏவப்பட்ட ஆளில்லா விமானம். உக்ரைன் வெளியிட்ட தகவல். மக்களின் ஜனநாயக உரிமைகளை இல்லாதொழிக்க அனுர அரசு முயற்சி. சஜித் குற்றச்சாட்டு. நோயாளி மீது துப்பாக்கிச்சூடு. களுத்துறை நாகொட போதனா மருத்துவமனையில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. இன்று காலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் சிறைச்சாலை கைதியொருவர் குறிவைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனையின் 14வது அறையில் சிகிச்சை பெற்று வந்த சிறைச்சாலை கைதி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நேரத்தில் சிறைச்சாலை அதிகாரிகள் அங்கு இருந்ததாக தெரியவந்துள்ளது. மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். லங்கா சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான லொரியை தவறாக பயன்படுத்தியதன் மூலம் அரசாங்கத்துக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவை கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவரை கைது செய்ய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனினும் இதுவரை அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய விசாரணைகளை நடத்தி அவரை கைது செய்ய 5 போலீஸ் குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. லங்கா சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான லொரியை ஜோன்ஸ்டனின் மதுபான உற்பத்தி நிறுவனத்தின் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் இதனால் அரசாங்கத்துக்கு 2,50,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் எழுந்த முறைப்பாட்டை தொடர்ந்து போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது. அந்த விசாரணை தொடர்பாக ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் யோஹான் பெர்னாண்டோ நேற்று குருநாகல் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். இது அரசாங்க சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் குற்றவியல் முறைகேடு குற்றச்சாட்டுகளின் கீழ் உள்ளது. பொது சொத்து சட்டம் மற்றும் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என தகவல் வட்டாரங்கள் தெரிவித்தன. இதே குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. கொழும்பின் புறநகர் பகுதியான களுபோவில பகுதியில் யுவதி மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சரணங்கர வீதியில் உள்ள போதியாவத்த பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த 16 வயது யுவதி களுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிதாரிகள் அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டை குறிவைத்து தப்பிச் சென்றதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர்கள் தங்கள் இலக்கை தவறாக மேற்கொண்டுள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அவர்களின் உண்மையான இலக்கு குறிவைக்கப்பட்ட வீட்டுக்கு அருகிலுள்ள மற்றொரு வீடு என்று நம்பப்படுகிறது. காயமடைந்த சிறுமி சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவரது தற்போதைய உடல்நிலை குறித்து வைத்தியசாலை அதிகாரிகள் இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. உலக சுகாதார அமைப்பின் 2025ஆம் ஆண்டுக்கான தரவரிசை பட்டியலில் இலங்கையின் சுகாதாரத்துறை 158வது இடத்தில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு குறைந்தளவான மருத்துவ வளங்களை கொண்ட நாடுகளில் 40வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதற்காக வழங்கப்பட்ட புள்ளிகள் 54.55 ஆகும். இது சராசரியை விட குறைவானது என்பதால் சுகாதார குறிகாட்டிகளின்படி ஆரோக்கியமற்றதாகும் என உலக சுகாதார அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. புதிதாக வெளியிடப்பட்ட உலகளாவிய சுகாதார குறியீட்டின்படி நிச்சயிக்கப்பட்ட 10 படிமுறைகளை கொண்டு கணிப்பிடும் போது நாடுகளுக்கு இடையிலான சுகாதாரம் கணிசமளவு வேறுபாடு காணப்படுவதாக தெரியவந்துள்ளது. இந்த கணிப்பீடுகளில் ஆயுட்காலம், இரத்த அழுத்த அளவுகள், இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ், உடல் பருமன், மனச்சோர்வு, மகிழ்ச்சி, மது அருந்துதல், புகையிலை பாவனை, உடல் ஆரோக்கிய தன்மை மற்றும் சுகாதார சேவைகளுக்கான அரசாங்க செலவு ஆகியவை அடங்கும். உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி இலங்கையில் இறப்புக்கான முக்கிய காரணங்களில் பக்கவாதம் மற்றும் இருதய நோய்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இருப்பினும் இலங்கையில் பிறக்கும் போதான ஆயுட்காலம் 2000 ஆண்டில் 71.5 வருடங்களில் இருந்து 2021இல் 77.2 வருடங்களாக அதிகரித்துள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் இல்லங்களில் ஒன்றின் மீது ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி மறுத்துள்ளார். மேலும் அமைதி பேச்சுவார்த்தைகளை தடம் புரளச் செய்ய மாஸ்கோ முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அது மாத்திரமின்றி இனிவரும் பேச்சுவார்த்தைகளில் ரஷ்யா மிகவும் கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவின் வடமேற்கு நோவ்கோரோட் பகுதியில் உள்ள புடினின் அரச இல்லத்தின் மீது ஞாயிற்றுக்கிழமை இரவு 91 நீண்ட தூர ஆளில்லா வான்வழி வாகனங்களை பயன்படுத்தி கெய்வ் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் கூறினார். அத்துடன் அமைதி பேச்சுவார்த்தைகளில் தனது நிலைப்பாட்டை இப்போது மறுபரிசீலனை செய்வதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அதேவேளை தாக்குதல் நடந்ததாக கூறப்படும் நேரத்தில் புடின் எங்கிருந்தார் என்பது இன்னும் தெளிவாக தெரிவிக்கப்படவில்லை. உக்ரைன் மீதான தாக்குதல்களை தொடர கிரெம்லினுக்கு ஒரு சாக்குப்போக்கை வழங்கும் நோக்கில் முன்வைக்கப்படும் இது ஒரு வழக்கமான ரஷ்ய போய் என்று ஜெலன்ஸ்கி நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான தொலைநோக்கு பார்வை இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்
சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் மூச்சு திட்டத்தின் கீழ் பொலனறுவை மாவட்டம் அரலங்கவில்ல பிரதேச வைத்தியசாலைக்கு 28 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைத்தியசாலை உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு கூறினார். நிகழ்வில் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், இந்த அரசுக்கு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான தொலைநோக்கு பார்வையும் திட்ட வரைபடமும் காணப்படுவதாக தெரியவில்லை. இதை விடுத்து அரசு மக்களின் ஜனநாயக உரிமைகளை இல்லாதொழிப்பதற்கு முயற்சித்து வருகின்றது. ஜனநாயகத்துக்கான வழியை சுருக்குவது அரசின் பணியல்ல. பாதிக்கப்பட்ட தாய்நாட்டுக்கு நிவாரணங்களை பெற்றுத்தரும் மக்களின் வாழ்க்கையை வலுப்படுத்தக்கூடிய புதிய பயணத்தை ஆரம்பிப்பது தேவையாக காணப்பட்டாலும் அரசின் இதுவரையான நடவடிக்கைகளை பார்க்கும்போது அதனை காண முடியாதுள்ளது. டெத்வா சூறாவளிக்கு முன்னர் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு பங்களித்த விவசாயம், சேவைகள் துறை மற்றும் தொழில்துறைகள் சூறாவளிக்கு பிறகு பல்வேறு கடுமையான அழுத்தங்களுக்கு உட்பட்டுள்ளன. இந்த துறைகளில் பாதிக்கப்பட்டிருக்கும் தரப்பினருக்கு சேவைகளை பலப்படுத்தி அவர்களை வலுப்படுத்துவது பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானதாகும். இந்த துறைகளில் உள்ளவர்களுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் நிவாரணம் வழங்க அரசால் முடியாவிட்டால் அது முழு பொருளாதார செயல்முறையையும் பாதிக்கும். அதன் பாதகமான விளைவுகளை நாடு சந்திக்க நேரிடும். உணவு பாதுகாப்புக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு, ஏற்றுமதி துறைக்கு, உற்பத்தி துறைக்கு, சுற்றுலா உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். நிவாரணங்களையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லையெனில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த தரப்பினர் பெற்றுத்தரும் பங்களிப்பு குறைந்துவிடும். அரசு அதிகாரிகளுக்கு அடிபணியாமல் தகுதியானவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதே அரசின் பொறுப்பாகும். இது தேசிய நிகழ்ச்சி நிரலின் முதன்மை அம்சமாக அமைந்து காணப்பட வேண்டும். வீடுகள், சொத்துக்கள் மற்றும் வணிகங்கள் சேதமடைந்தவர்களுக்கு வாக்குறுதி அளித்த நிவாரணத்தை வழங்குவதை தவிர்ப்பதற்கான காரணங்களை அரசு தற்போது தேடி வருகின்றது. மக்களை ஏமாற்றாது வாக்குறுதி அளித்த நிவாரணங்களை அதே முறையில் வழங்க வேண்டும். இந்த அரசு சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து $200 மில்லியன் அவசர கடனை பெற்றிருந்தாலும் இந்த கடனுக்கான விதிமுறைகளையும் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த கடினமான நேரத்திலும் அரசால் சலுகை கடனை பெற முடியாமல் போயுள்ளது. இந்த வழியில் சென்று ஒரு நாட்டால் முன்னேற முடியாது, தலை தூக்க முடியாது என்றார்.